தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நினைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இந்நாட்களிலே நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 96ஆம் சங்கீதம். நீங்கள் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 96ஆம் சங்கீதத்திற்கு நீங்கள் திருப்பி வைத்துக்கொள்ளுங்கள். 96ஆம் சங்கீதம் எழுதியது யார் என்று தெரியவில்லை. இது அநாதை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே அநாதை சங்கீதம் என்று அழைப்பது சரியல்ல, ஆவியானவருடைய சங்கீதம் என்று அழைப்பதே பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த சங்கீதம் சிறிய சங்கீதமாக இருப்பதனாலே இதை முதலாவதாக நான் வாசித்து முடித்து விடுகிறேன். அதற்கு பிறகு இந்த சங்கீதம் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு நாம் கடந்து செல்லலாம். 96ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாய்ந்திருப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. 96ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் பிரபலமான ஒரு சங்கீதம், உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு சங்கீதம். இதை கூட ஆராதனைகளிலே நீங்கள் அவ்வப்போது வாசித்திருக்கிறீர்கள், மாறி மாறி வாசித்திருக்கிறீர்கள். ரொம்ப பிரபலமாக அடிக்கடி ஆராதனைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய சங்கீதங்களிலே ஒன்று இந்த 96ஆம் சங்கீதம். முக்கியமாக 9ஆம் வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய ஆலயத்தின் முகப்பிலே அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் முன்னாலே இந்த வசனம் எழுதி போடப்பட்டிருக்கும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வசனம். சரி, இந்த சங்கீதத்தின் வசன கருத்துக்களை பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23 முதல் 35 வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த புத்தகத்தின் வசனங்கள் இந்த சங்கீதத்தோடு ஒத்திருப்பதாக நாம் காணலாம். துதியின் கீதங்கள் என்று அழைக்கப்படுபவை 95ஆம் சங்கீதம் முதல் 100ஆம் சங்கீதம் வரை. 95 துதியின் சங்கீதம், இன்றைக்கு 96 துதியின் சங்கீதம். ஆண்டவரை துதித்து பாடக்கூடிய சங்கீதங்களிலே ஒன்று இந்த 96ஆம் சங்கீதம். 2வது ஆலயம், பேராலயம் கட்டப்படும் பொழுது இந்த 2வது ஆலயத்தின் பிரதிஷ்டை விழாவிலே இந்த சங்கீதம் பாடப்பட்டது. ஆண்டவருக்கு எவ்வளவாய் நாம் கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்தக்கூடிய சங்கீதம் இந்த சங்கீதம் ஆகும். சரி,
இந்த சங்கீதம் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்ப்போமா? முதலாவதாக ரட்சிப்பை அறிவியுங்கள் என்று சொல்லி முதல் 2 வசனங்களிலே 8ஆம் வசனம் வரையிலும் நாம் காண்கிறோம். முதல் 2 வசனங்களை பாருங்கள். 96ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். 8ஆம் வசனம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை துதிக்கக்கூடியது கட்டளையாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை அறிவியுங்கள், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லுகிறார்களே, அதே போல நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால் மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பை குறித்து அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, புதுப்பாட்டை பாடுங்கள். அது எப்படி புதுப்பாட்டை பாட முடியும்? இன்றைக்கு ஒரு பாடலை எழுதி இசையமைத்து பாடினால் அந்த பாடல் 1 மாதத்தில் பழைய பாட்டாகிவிடுமே, 1 வருஷத்தில் மிகவும் பழைய பாட்டாகிவிடுமே. எவ்வளவோ பிரபலமான பாடல்களை நாம் கேட்டோமே, இன்றைக்கு அந்த பாடல்கள் எங்கே? காணவே இல்லை. எப்பொழுதாவது யோசித்து பாடினால்தான் உண்டு. அதுபோல் எந்த ஒரு பாட்டும் கொஞ்ச நாளிலே பழைய பாட்டு. அப்படின்னா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? இந்த புது பாடல் என்பது புதிய புதிய அனுபவங்களை ஆண்டவர் தருகிறாரே, புதிய புதிய கிருபைகளினாலே இரக்கங்களினாலே நம்மை முடிசூட்டுகிறாரே, புதிய புதிய தரிசனங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறாரே. இவற்றின் அடிப்படையிலே அவ்வப்போது எழுதப்படக்கூடிய பாடக்கூடிய பாடல் புதிய பாடல். புதிய பாடல்னா என்ன அர்த்தம்? அவ்வப்போது வரக்கூடிய கர்த்தர் தரக்கூடிய புதிய அனுபவங்கள், புதிய கிருபைகள், இரக்கங்கள், புதிய தரிசனங்கள், இவற்றையெல்லாம் மனதில் வைத்து எழுதக்கூடிய பாடல்கள் புதிய பாடல்கள். இந்த பாடல்களும் கொஞ்ச நாட்களிலே மறந்து போகும், மறைந்துவிடும். ஆனால் புதிய புதிய பாடல்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்து கொண்டே இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு புதிய பாடல்களை பாடுங்கள்னா புதிய புதிய அனுபவங்களை நாடோறும் கர்த்தருடைய சமூகத்தில் அனுபவித்து பாடிக்கொண்டே இருங்கள் என்பது இந்த சங்கீதத்தின் போதனையாகும். அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி 2ஆம் வசனம் அறிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இயேசுவின் நாமமே திருநாமம் என்று சொல்லி பாடுகிறோமே, அந்த நாமத்தினால் உண்டாகக்கூடிய பாக்கியங்களை நம் வேதத்திலே வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறோமே. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். மேலாக பிள்ளைகளே, அவருடைய நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி யோவான் எழுதுவதாக 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். பாவ மன்னிப்பை தரக்கூடிய நாமம், பிசாசை துரத்தக்கூடிய நாமம், பிணிகளை நீக்கக்கூடிய நாமம், பிரச்சனைகளை அகற்றக்கூடிய நாமம் கர்த்தருடைய நாமம், பெரிய நாமம். அந்த நாமத்தை ஒவ்வொரு நாளும் போற்றி துதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய நாமம் எப்பொழுது நம்முடைய வாயிலே, எப்பொழுது நம்முடைய உதட்டில் இருக்கத்தக்கதாக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இன்னும் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை அறிவியுங்கள். வாரத்துக்கு ஒருக்கா அல்ல, மாதத்திற்கு ஒரு முறை அல்ல, நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரட்சிப்பின் செய்தியை சொல்லுங்கள். யாரெல்லாம் உங்களுடைய கண்களிலே படுவார்களோ, யார் யாரையெல்லாம் நீங்கள் சந்திப்பீர்களோ, ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்களுக்கு வழங்குங்கள். வெக்கமாக இருக்கையா, குச்சமாக இருக்கையா, கொஞ்சம் பதட்டமாக இருக்கையா, எப்படி சொல்வது? சொல்லுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். எனவே கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார். நாம் எல்லாம் பாவிகள். பாவிகளாகி நம்மை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அந்த கிறிஸ்து இயேசுவை உங்களுடைய இருதயத்திலே இரட்சகராக கொண்டு நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். இதை சொல்ல முடியாதா? சொல்லலாமே. இதே போல நாளுக்கு நாள் கர்த்தருடைய செய்தியை, ரட்சிப்பை அறிவியுங்கள். எவற்றையெல்லாம் சொல்வது? ஆண்டவருடைய மகிமையை சொல்லுங்கள், ஆண்டவருடைய அதிசயங்களை சொல்லுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அற்புதங்களை, அடையாளங்களை, அனுபவங்களை சொல்லுங்கள். இவற்றையெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லுங்கள். இன்னும் உங்களுடைய சாட்சியை அறிவியுங்கள் என்றெல்லாம் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை அவருடைய சமூகத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். காணிக்கை என்றால் என்ன அர்த்தம்? அன்பு என்ற அர்த்தம்.
விசுவாசம் என்ற அர்த்தம் ஆண்டவர் என் மேல் அன்பாய் இருக்கிறார், அவர் மேலே என் அன்பை நான் காட்டுவதற்கு காணிக்கையை கொண்டு வருவேன். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய அன்பை அவரிடத்தில் காட்டத்தக்கதாக காணிக்கையை நான் கொண்டு வருவது மட்டுமல்ல, இந்த காணிக்கை மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசத்தை அறிவிப்பேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது மட்டுமின்றி காணிக்கைகளினாலே கர்த்தருடைய நாமத்தை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கனம் பண்ணி தொழுது கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. மற்ற தேவர்கள் என்று சொல்லப்படுபவை எல்லாமே விக்கிரகங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விக்கிரகம் என்றால் என்ன? விக்கிரகம் என்றால் என்ன அர்த்தம்? விக்கிரகம் என்றால் சிலை. ஒரு மனுஷன் ஒரு சிலையை எப்படி பண்ணுகிறான்? களிமண்ணை எடுக்கிறான், கட்டையை எடுக்கிறான், அல்லது ஒரு கல்லை எடுக்கிறான். எடுத்து அதையே உற்று பார்த்து அவனுடைய இஷ்டப்படி, அவன் கண் பார்த்தபடி, அவன் மனதிலே தோன்றுகிறபடி அப்படியே தன்னை வைத்தே அந்த விக்கிரகத்தை உருவாக்குகிறான். அவன் உருவாக்குவது என்ன? தான் பார்த்த பார்வை, தான் கொண்ட ஒரு யோசனை, இதையெல்லாம் வைத்து தன்னையே ஒரு விக்கிரகமாக அங்கே வடிக்கிறான். ஒருவேளை அந்த விக்கிரகத்தின் முக பாவனை வித்தியாசமாக இருந்தாலும் அந்த விக்கிரகத்தின் மேலே உள்ளே இருப்பது எல்லாமே இவனுடைய தனித்தன்மை, சுயம், செல்ஃப், அதைத்தான் வைத்து உருவாக்குகிறான். அப்படின்னா விக்கிரக ஆராதனை என்பது சுய ஆராதனை, செல்ஃப் வர்ஷிப் தேவையே இல்லை. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவனை காண முடியுமா? தேவன் ஆவியானவராய் இருக்கிறார், ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கக்கூடிய தெய்வத்தை ஒரு சிலையிலே வடிப்பது அறிவீனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே விக்கிரகங்களுக்கு விலகியோடி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோம். An idol is nothing. விக்கிரகம் என்பது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாமையை நாம் வணங்கி கொண்டிராமல் எல்லாவற்றையும் படைத்த தெய்வத்தை வணங்கி ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரை மட்டும் வணங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் விக்கிரகங்களை பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவற்றை புறக்கணிக்க வேண்டும், அவற்றிற்கு விலகி ஓட வேண்டும் என்றெல்லாம் இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. வேத புத்தகம் பற்பல இடங்களிலே நமக்கு அறிவிக்கிறது. மெய்யான தெய்வம், ஒரே தெய்வம், ஆண்டவராகிய தெய்வம், பிதா, குமாரன், பசுத்தாவியாகிய திரித்துவ தெய்வம். அவரை இயேசுவின் நாமத்தின் மூலமாக வணங்கி ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். எல்லா விக்கிரகங்களை பார்க்கலும் தெய்வம் பெரியவர் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலர் விக்கிரக வணக்கத்தை விட்டு விட்டார்கள், சிலர் மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள், சிலர் தேவனையும் ஆராதிக்கிறார்கள், விக்கிரகங்களையும் வழிபடுகிறார்கள். குறிப்பாக சமூகத்திலே விக்கிரகங்களை விட்டு ஆண்டவரை ஆராதிக்க வந்தவர்கள், புதிய கிறிஸ்தவர்கள் தெய்வ குத்தமாயிரும் என்று சொல்லி தங்களுடைய விக்கிரகங்களுக்கும் ஆராதனை செய்கிறார்கள், அவைகளுக்கும் காணிக்கை கொடுக்கிறார்கள், அவருடைய கொடைகளுக்கும் அள்ளி வழங்குகிறார்கள். நன்கொடைகளை அல்ல, தேவனுக்கும் உலகத்துக்கும், தேவனுக்கும் விக்கிரகத்துக்கும், தேவனுக்கும் மற்ற தேவர்களுக்கும், பொய்யான தேவர்களுக்கும் ஆராதனை செய்யலாகாது. 2 படகிலே பயணம் செய்ய முடியாது. ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால் வைக்கக்கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும், விக்கிரகம் உலக பொருளுக்கும் உங்களால் சேவகம் பண்ண முடியாது. ஒரே தேவனை, அவர் ஒருவரே தேவன் என்று அறிந்து முதல் 3 கற்பனைகள், 10 கற்பனைகளிலே முதல் 3 கற்பனைகளை அவசியமாக கைக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக இந்த சங்கீதம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து, ரட்சிப்பை அறிவியுங்கள், ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்தில் சொல்லுங்கள். 2வதாக இந்த சங்கீதம் சொல்லுவது 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை சொல்லுவது அவருடைய ராஜரீகத்தை அனுபவியுங்கள். முதலாவதாக ரட்சிப்பை அறிவியுங்கள், 2வதாக ராஜரீகத்தை அனுபவியுங்கள். கர்த்தருடைய ராஜரீகம், கர்த்தருடைய ஆட்சி, கர்த்தருடைய ஆளுகை, அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து வாழுங்கள். அவர் உங்களுடைய இரட்சகர், ஆனால் அவர் உங்களுடைய ஆண்டவராக இருக்க வேண்டும். உங்களுடைய சர்வத்தையும், உங்களுக்குள்ள எல்லாவற்றையும்
உங்களை முற்றிலும் அவரே ஆண்டு வழிநடத்தத்தக்கதாக அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. காரணம், கர்த்தர் பெரியவர், பெரிய கர்த்தர். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சிறியவை. சிறிய பிரச்சனைகளை பெரிய கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கிறார், எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு பண்ணுகிறார். நமக்கு விடுதலையை, விடையை, விமோசனத்தை அருளி செய்து ஆசீர்வதிக்கிறார். பெரிய கர்த்தர் கையிலே நம்முடைய சிறிய காரியங்களை ஒப்பு கொடுத்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் திருப்தியோடும் சுபிட்சத்தோடும் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் 4, 9 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவர் பயப்படத்தக்கவர். அவருக்கு பயந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கிட்டு 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 என்று நடுங்கி அல்ல, பயந்து என்றால் பயபக்தியோடு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பயபக்தியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆதாமை போல தண்டனைக்கு பயப்படக்கூடிய பயம் அல்ல. ஆபிரகாமை போல ஆண்டவரே எனக்கு எல்லாம் நீர்தான், ஈசாக்கை விட நீரே பெரியவர், நான் கண்ட நான் பெற்ற அற்புதத்தை விட உம்மிடத்திலே நான் செலுத்த வேண்டிய அர்ப்பணம் முக்கியம் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து ஈசாக்கை பலிபிடத்திலே ஆபிரகாம் கிடத்திய பொழுது கர்த்தர் சொன்னார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன். ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனம். இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். எப்பொழுது? ஈசாக்கை பலிபிடத்தில் கிடத்திய பொழுது. ஈசாக்கோ யாரோ எனக்கு முக்கியமில்லை, என்னிடத்தில் உள்ள எல்லாரையும் விட, என்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட என் தெய்வம் பெரியவர், யெகோவா பெரியவர், கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி அவருக்கு முக்கியத்துவம் முழுவிடம் கொடுத்து வாழும் பொழுது ஆண்டவரிடத்தில் உள்ள பயபக்தியை ஆபிரகாம் காட்டுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் 5ஆம் வசனத்திலே அவர் நம்மை படைத்தவர். ஆண்டவர் நம்மை படைத்தவர். நம்மை படைத்த கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவருக்கு சொந்தம் என்ற அர்த்தம். நம்மை தேவன் படைத்தார், நாம் அவருக்கு சொந்தம். ஒரு காசை என்னிடத்தில் காட்டுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு காசை காட்டினார்கள். இந்த சொரூபம் மேலெழுத்து யாருடையது என்று ஆண்டவர் கேட்டார். ராயனுடையது என்று சொன்னார். அப்படின்னா ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். காசின் மேலே ராயனுடைய சாயல் இருந்ததினாலே அந்த காசு, அந்த நாணயம் ராயனுக்கு சொந்தம். உங்கள் மேலே தேவனுடைய சாயல் இருப்பதினாலே நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தம். உங்களை கர்த்தர் படைத்ததினாலே நீங்கள் ஆண்டவருடைய சொந்தம், சொத்து. எனவே பரிபூர்ணமாக நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சொந்தமாக அழைக்கப்பட்ட நான் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்காமல் உமக்காக நான் வாழ என்னை உறுதிப்படுத்தும் கர்த்தாவே என்று சொல்லி அவருடைய சொத்தாகிய நாம் அவருடைய சொந்தமாக வாழும் பொழுது அவருக்கு ஆனந்தம், நமக்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நான் விட்டுவிடவே கூடாது. இன்னும் 6ஆம் 9ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தர். முதலாவதாக பெரியவர், 2ஆவதாக பயப்படத்தக்கவர், 3ஆவதாக படைத்தவர், 4ஆவதாக பரிசுத்தர். எனவே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி 9ஆம் வசனம் நமக்கு அறிவிக்கிறது. அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, அவர் பரிசுத்தர் 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 என்பதனாலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடத்தைகள் யாவற்றிலும் பரிசுத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி 6ஆம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்திலே அங்கே காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியும் வாசிக்கிறோம். அதே வசனத்திலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடுங்குங்கள் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனத்திற்கு ஒரு ஆள் நடுங்குகிறான், பிசாசு நடுங்குகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் நடுங்குகிறோமா? மற்றவர்களை நடுங்க வைக்கிறோமா? நடுங்குங்கள், அஞ்சுங்கள். ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களிலே இருக்க கடவது. ஆக கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்றால் முதலாவதாக காணிக்கை கொண்டு வர வேண்டும், 2ஆவதாக கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், 3ஆவதாக கர்த்தருடைய வசனங்களுக்கு நடுங்கி அவரை பின்பற்றி வாழ வேண்டும். முதலாவதாக என்ன சிந்தித்தோம்? ரட்சிப்பை அறிவியுங்கள்,
இரண்டாவதாக ராஜரீகத்தை அனுபவியுங்கள். மூன்றாவதாக இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி 13ஆம் வசனம் நமக்கு கற்பிக்கிறது. இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். எங்கே வாசிக்கிறோம்? 13ஆம் வசனத்திலே அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. ஆண்டவர் இந்த வையகத்தை நடுத்தீர்க்க வரப்போகிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. அவருடைய வருகையும் சமீபமாக இருக்கிறது. திருச்சபை அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள், அனுதின பரிசுத்த வாழ்க்கையை ஆசரிக்கிறவர்கள் கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் பரிதாபமாக இந்த உலகத்திலே நிற்பார்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர்கள் அவரை பார்த்து சொல்லுவார்கள். எனவே வருகைக்கு ஆயத்தப்பட்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இந்த இயேசுவானவர் எப்படி உங்களை விட்டு புறப்பட்டு போனாரோ இதே இயேசுவானவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி தூதர்கள் சொன்னதாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வருகை நிச்சயம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வருகிறேன் என்று சொல்லுவதை விட வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது சால சிறந்த மொழிபெயர்ப்பாகும். இதோ நான் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் கற்பிக்கிறார். வருகை ஆரம்பமாகி விட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் புறப்பட்டு விட்டார், வந்து விட்டார், வழியிலே இருக்கிறார் என்பதுதான். இதோ சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறேன் என்ற வசனத்தின் பொருளாகும். வருகையின் அவசியம் உண்டு. தமக்கு பிரியமானவர்களை, தமக்கு சித்தமானவர்களை, தம்முடைய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் வருகிறார். அதே வேளையிலே அவருக்கு கீழ்ப்படியாமல் அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தண்டனை கொடுக்க வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த தண்டனைகள், அக்கிரமங்கள் இவற்றிற்கெல்லாம் காரணராகிய சாத்தான், அவனை பின்பற்றும் அவனுடைய தூதர்கள், பிசாசுகள், இவற்றிற்கெல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நரகத்தில் அவர்களை துரத்த ஆண்டவர் வருகிறார். இயேசுவை பின்பற்றினால் மோட்சம், பிசாசை பின்பற்றினால் நரகம். நரகம் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டதல்ல, அது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்டது. அவனை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அவன் எங்கே போகிறானோ அங்கேதான் உங்களால் போக முடியும். உங்களுக்கு வேறு வழியோ, வேறு மார்க்கமோ, வேறு இடமோ இல்லை. வருகையின் நோக்கம், ஆண்டவர் இந்த உலகத்தை, இந்த வையகத்தை நடுத்தீர்க்கப் போகிறார். இரண்டாவதாக நீதியை நிலைநாட்டப் போகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வருகையின் நோக்கம் 10ஆம் வசனத்திலே நியாயம் தீர்க்கப் போகிறார். 13ஆம் வசனத்திலே நீதியை நிலைநாட்டப் போகிறார். அவருடைய நியாய தீர்ப்பினாலே வானம், பூமி, சமுத்திரம் எல்லாமே களிகூறும், கம்பீரிக்கும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எவற்றையெல்லாம் நியாயந்திருப்பார்? நம்முடைய கிரியைகளை நியாயந்திருப்பார் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். நம்முடைய சொற்களை எல்லாம் நியாயந்திருப்பார் என்று சொல்லி மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள், யோசனைகள், எண்ணங்கள் இவற்றையெல்லாம் கர்த்தர் நியாயந்திருப்பார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய அந்தரங்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயந்திருப்பார், அவற்றையெல்லாம் வெளியரங்கமாக கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்தரங்கங்களை கூட ஆண்டவர் நியாயந்திருப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். எனவே ஆண்டவருடைய வருகைக்கு மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆயத்தப்படுவதும் ஆயத்தப்படுத்துவதும் நம்முடைய கடமை. பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவது எப்படி? பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அவருடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு, அவருடைய ஆவியினாலே ஆளப்பட்டு பரிசுத்தத்தோடு வாழும் பொழுது, பரிசுத்த அலங்காரத்தோடு ஒவ்வொரு நாளும் அவரை தொழுது கொள்ளும் பொழுது வருகைக்கு ஆயத்தப்படுகிறோம். இன்னும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். 10ஆம் வசனம், ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படி? ஆண்டவரை பற்றி அவருடைய சுவிசேஷத்தை நாளுக்கு நாளாக அறிவித்து மற்றவர்களையும் ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. என்ன? ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். இது யாருடைய வேலை?
உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை, இது தேவதூதர்களுடைய வேலை அல்ல. அவர்கள் தேவதூதர்களுடைய வேலை அல்ல. அவர்களுக்காக ஆண்டவர் மரிக்கவில்லையே, நமக்காகத்தானே மரித்தார். யாருக்காக மரித்தாரோ, யாருக்காக ஜீவன் விட்டாரோ, யாருக்காக ரத்தம் சிந்தினாரோ அவர்கள் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளாக ஆதாயப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். முதலாவதாக ரட்சிப்பை அறிவியுங்கள், இரண்டாவதாக ராஜரீகத்தை அனுபவியுங்கள், மூன்றாவதாக இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். இந்த மாதிரிப்பட்ட கற்பனைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்து ஆண்டவரை பற்றி பிடித்து வாழும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு வேற என்ன வேண்டும்? பூமியிலே, பாதாளத்திலே, பரலோகத்திலே ஆண்டவரை தவிர வேறு யார் நமக்கு வேண்டும்? ஆண்டவர் ஒருவரே போதுமானவர். ஆண்டவர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் மட்டுமே இருக்கிறார் என்றால் எல்லாமே இருக்கிறது. எனவே கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை சீக்கிரத்திலே ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆண்டவருடைய ஆளுகையை உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில வாஞ்சித்து அவருடைய சித்தத்தின் நடுவிலே நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த துதியின் கீதமாகிய 96ஆம் கீதத்திலிருந்து சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீர் தான் ஆண்டவரே. எனவே உமக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உமக்காக எங்களுடைய வாழ்க்கை வாழ உறுதி எடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் எடுக்கக்கூடிய உறுதியை, நாங்கள் செய்யக்கூடிய உடன்படிக்கையை நீர் காத்துக்கொள்வீர் ஆண்டவரே. நாங்களும் காத்துக்கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஆயத்தத்தோடு வாழவும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி வாழவும் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.